இட்லியும் தோசையும் உடம்புக்கு கெடுதி, அதனால் வாரத்தில் 2 நாள் மட்டும் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப். அதாவது வாயுத்தன்மை ஏற்படுத்தும், அதனால் அதை எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு புரியல. ஆக்சுவலாக வந்து நம்ம 3 நேரமும் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதாவது சாதங்கிறவங்க மாதிரி காலையில் மதியம் நைட்டு 3 நேரம் சாதம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நிறைய கார்போஹைட்ரேட் நமக்கு உடம்புல கிடைக்கிறதுனால நமக்கு டயபெட்டிக் வரதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. இப்போ அதைத்தான் நம்ம ஆல்டர்னேட் பண்ணி காலையில் டிஃபன், காலையில் இட்லியும் இந்த நைட்டு தோசைங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து கார்போஹைட்ரேட் இல்லாமல் இருக்குது. ஆனால் அதில் நம்ம உளுந்துங்கிற ப்ரோட்டீன் சேர்க்குறோம், நிறைய வெந்தயமும் சேர்க்குறோம். அதனால் அது ஒரு சமச்சீராக மாறிடுது. அது அந்தளவுக்கு டயபெட்டிக்கை ஏற்றுறது கிடையாது. அதே மாதிரி நைட் எடுக்கிற தோசையிலையும் அப்படி தான். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, அதில் வந்து நிறைய ப்ரோபயோட்டிக்கும் கிடைக்குது. அதாவது நல்ல பாக்டீரியாவும் அதில் கிடைக்குது. நல்ல பாக்டீரியா நம்ம வயிற்றுக்குள்ள போணுச்சு அப்படின்னா நமக்கு ஏற்கனவே இருந்து கெட்ட பாக்டீரியா அழிஞ்சு இந்த நல்ல பாக்டீரியா நல்லா வாயுத்தன்மை ஏற்படுத்த விடாமல் தடுக்கும். இந்த கெட்ட பாக்டீரியா தான் நமக்கு வாயுத்தன்மை ஏற்படுத்தும். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து அந்த வாயுத்தன்மை உருவாகிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளோட குடல் பகுதி வந்து கட் ஹெல்த் அப்படிங்கிறது பாதிக்கப்படுறதுனால தான் அந்த வாயுத்தன்மை ஏற்படுது. அது ப்ரோட்டீனை ஒழுங்காக அப்சர்வ் பண்ண முடியாமல், அந்த ப்ரோட்டீன் அப்சர்வ் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு நம்ம தான் காரணம். அதுக்கு நம்ம தேவையில்லாத உணவுகள் எடுக்கிறது தான் காரணம். அதுக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் உள்ள பழங்கள் எடுத்துக்கலாம், காய்கறிகள் எடுத்துக்கலாம், ப்ரோபயோட்டிக் தயிர், மோர், பழைய சாதம் இது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி தான் நம்ம அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையை நம்ம குறைக்கணும். அதை விட்டுட்டு இட்லி தோசையே சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்கன்னா அது வேறு நோய்களுக்கு தான் கொண்டு போய் விடும். தயவு செஞ்சு நம்ம இட்லி தோசை மாவு ஆட்டும் போது நிறையா உளுந்து சேருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 டீஸ்பூன் அப்படி மட்டும் சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சேர்க்காதீங்க. நல்லாவே உளுந்தும் வெந்தயம் நிறையாவே சேருங்க. 2 நாள் அவ்வளோதான். அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அதை எடுத்துட்டிங்கன்னா அது எடுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சிறுதானிய பவுடர் சேர்த்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசி பவுடர் வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை ப்ரௌன் ரைஸ் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் ரைஸை வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம். இல்லை நிறைய காய்கறிகள், கேரட்டு, பீட்ரூட்டு, மஞ்சள் மிளகு கூட சேர்த்துக்கலாம். இப்படி நிறையா இருக்குது. அதில் எதை வேணால் சேர்த்து நம்ம ஒரு தோசை போட்டுக்கலாம். இல்லை இட்லி போடலாம். இட்லி வந்து வெள்ளையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் ஏதாவது ஒரு கலருக்குன்னு இல்லை, அது சத்துக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காய்கறிகளையோ இல்லை ஏதோ ஒன்று சேர்த்துக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இட்லியோ தோசையோ செய்யலாம். அந்த ரீசெண்டாக அந்த காஞ்சிபுரம் இட்லிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப சத்தான ஒரு உணவுகள் தான். அந்த மாதிரி பயன்படுத்துங்க. வெறும் பிளெயின் வெள்ளை இட்லியாக பயன்படுத்தாமல் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் வர அளவுக்கு ஏதாவது ஒரு பழங்களோ காய்கறிகளை பயன்படுத்துங்க. அது ரொம்ப ஆரோக்கியமான உணவு. தயவு செஞ்சு சில பேர்லாம் வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் நிறையா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே நல்லா சொல்கிறாங்க. ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னென்னு தெரியல, அவங்க மாட்டுக்கும் நம்ம என்ன எதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அதெல்லாம் கெடிதுன்னு கொண்டு போயிட்டுருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. நம்மளுடைய மூளையும் கொஞ்சம் யோசிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அது நல்லதாக கெட்டதுன்னு யோசித்து ஃபாலோ பண்ணுங்கள்.